பிரைஸ் லார்ட். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க யாவரையும் ஜீவிக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் காலையில் நாங்கள் இருக்கிற ஸ்தலங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் யெகோவா ஷம்மா, எங்களோடு இருக்கிறவர், எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து இந்த புது நாளில் எங்களை நடத்தி இருக்கிறார். எங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுகிறது போல, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுகிறது போல. தேவனே, எங்களுடைய ஆத்துமா அந்த காலையில உம்மை நோக்கி, உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி, இந்த உபவாச நாட்களில் உம்முடைய பரலோகத்தின் காரியங்களை நோக்கி ஆண்டவரே, எங்களை வந்த பரலோகத்தில் நீர் நினைத்திருக்கிறதை நினைத்து ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கதறுகிறது. மான்கள் ஒருவேளை துக்கத்தோடு கதறலாம், ஆனால் எங்கள் ஆத்துமா கர்த்தாவே உங்கள் மேல வாஞ்சையாய் கதறுகிறது என்று சொல்லி இருக்கிற ஸ்தலங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷையின் ஞானஸ்தானத்தை, பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் அப்படியே இருக்கிற ஸ்தலங்கள்ல கர்த்தாவே உங்களை நம்பி இருக்கிறேன். எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர், எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர். இந்த காலையில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை எங்கள் மேல புதியதாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஓ நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இதனால 2 துதி பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முதலாவது பாட்டு ஏசாயா 6வது அதிகாரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு. காரணம், தீர்க்கன் ஏசாயா பரலோகத்திலே பார்க்கிறான், அங்கே கேருவீன்களும் சேராவின்களும் நாங்கள் ஆராதிக்கிற தேவனை 24 மணித்தியாலங்களும் தங்களுடைய செட்டைகளினால் பறந்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நாங்கள் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று அவைகள் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறது. என்ன பாக்கியம்! நாங்கள் இந்த பூமியில பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற பொழுது அப்பா எல்லா மகிமையை விட்டு நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய ஆராதனை நிமித்தமாய் அவர் இறங்கி வருகிறார். அதே போல 2வதாய் ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்று சொல்லி, காரணம் அவர் எங்களுடைய கேடகமாய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வெண்கல ஈட்டிகள் வெண்கல வில்லுகள் என் புயத்திலே பட்டு வளையும்படி என் கரங்களை யுத்தத்துக்கு பழக்குகிற தேவன் என்று சொல்லி இருக்கிற இடங்கள் அப்படியே கரங்களை தட்டி சொல்லலாமா? நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி. Thank you Holy Spirit. நன்றி சொல்லுகிறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நீர் பரிசுத்தர், நாங்கள் அன்பு செலுத்துகிற கர்த்தர் நீர் பரிசுத்தர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. சத்தங்களை உயர்த்தி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானமும் அது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. என்னோடு சேர்ந்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், யாக்கோபின் தேவன் பரிசுத்தர், நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர் பரிசுத்தர். அவரை வாய்களை திறந்து பரிசுத்தரே என்று சொல்லுகிற பொழுது அந்த பரிசுத்த பிரசன்னம் உங்களை அப்படியே மூடிக்கொள்ளும். வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சாயலின் படியையும் அவர் தம்முடைய ரூபத்தின் படியேயும் நம்மை படைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை பார்த்து அப்பா நீர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற பொழுது உம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட நான் பரிசுத்தராய் இருக்கிறேன் என்று சொல்லி அதே பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இருக்கிற ஸ்தலங்களில் சொல்லலாமா, நீர் பரிசுத்தர், நீர் மேன்மையானவர், வார்த்தையினால் படைத்தவர், எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறவர், எங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்று சொல்லி உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவீங்களா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் பலனானீர், என் கேடகமும் நீர். என்னோடு சேர்ந்து நீர்தானே பலனானீர், கேடகமும் நீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுவீங்களா? என்னை நினைப்பவரே, என்னை ஒவ்வொரு நாளிலும் ஆசீர்வதிக்கிறவர். இந்த 21 நாளில் கர்த்தர் நம்மை ஒரு மறுரூபத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறார். காரணம், உபவாசம் அநேக ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கு. ஒரு மனுஷன் கர்த்தருடைய பாதத்தில் உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவனுடைய தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் அவன் கேட்டவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல, கேட்காத அநேக ஆசீர்வாதங்களை அநேக சோதனைகளை அவன் செய்ய கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் நடத்துவார். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லலாமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே பலனானீர், என் கேடகமும் நீர். நீர்தானே என் பலனானீர், என் கேடகமும் நீர். என்னை நினைப்பவரே, தினம் ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுவீங்களா? உங்களை மாத்திரம் நம்புகிறேன் டாடி, உங்களை மாத்திரம் நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் துக்கத்திலும், ஏன் என் ஆவி ஆத்துமா பிரிந்து நான் பரலோகத்தில் உங்களோடு சேர்க்கப்படும் அளவும் நான் உங்களை மாத்திரம் நம்புகிறேன் என்று சொல்றவங்க தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஐயா, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை
சொத்தும் நீரே. என்னோடு சேர்ந்து எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. என்னோடு சேர்ந்து ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே. என்னோடு சேர்ந்து பரம்பரை சொத்து நீரே, எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? இருக்கிற ஸ்தலங்களை இன்னும் கொஞ்சம் சத்தங்களை உயர்த்தி நாளெல்லாம் நாளெல்லாம் ஆராதனை. இன்னும் சொல்லலாம், ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. சொல்ல சொல்ல அவருடைய மகிமை, சொல்ல சொல்ல அவருடைய கிருபை, சொல்ல சொல்ல அவருடைய பிரசன்னம், சொல்ல சொல்ல அவருடைய வல்லமை உங்களை இந்த நாள்ல மறுரூபப்படுத்துகிறது. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அன்றைக்கு எலியா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க இரவும் பகலும் 40 நாட்கள் நடந்து கர்த்தர் குறித்த மலைக்கு போனான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரே ஒரு மணித்தியால தான் நீங்க காத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுக்கிற இந்த ஒரு மணித்தியாலும் ஒரு நாள் வீணாய் போகாதபடி நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து கொண்டிருக்கிறார். இருக்கிற ஸ்தலங்கள்ல நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன் என்று சொல்றவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி, காரணம் நானும் நீங்களும் ஆராதிக்கிற பொழுதே அவருடைய பிரசன்னம் உங்களை மூடும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற பொழுது தேவ வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். 40 நாட்கள் நீங்கள் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் அல்ல. இருக்கிற இடங்கள்ல இந்த ஒரே ஒரு மணித்தியாலத்தில் உண்மை உத்தமமா என் முழு இருதயத்தோடு உங்களை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆராதிக்க 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 கர்த்தருடைய அந்த தெளிவான சத்தம், கர்த்தருடைய அந்த தெளிவான சத்தம், ஓ ரே தேலே காபாராட்டாபோ ரியான்சலபோ, நிறைவான பங்கு நீரே, என் பரம்பரை சொத்து நீரே, என் நிறைவான பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. சொல்லுவீங்களா? எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. அப்பா, எல்லா ஆராதனைகளும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை.
ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஓ அல்லேலூயா, 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 ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வ சிருஷ்டியையும் அவர் ஆளுகிறவர், எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தையின் கிரிகைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. சிலர் கிறிஸ்தவையும் கிறிஸ்தவத்தையும் ஒழித்து போடலாம் என்று நினைத்து சில காரியங்களை செய்கிறார். அவருடைய வாயிலிருந்து பேசப்பட்ட வார்த்தைகள் யாராலும் ஒழிக்க முடியாதவை. இந்த சத்தத்தை கேட்கிற பிரியமான தேவனுடைய ஜனங்களை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிற வார்த்தை, உங்களை குறித்து கர்த்தர் நோக்கம் பண்ணி இருக்கிற திட்டத்தை, அவரிடத்திலிருந்து புறப்பட்ட காரியங்களை இந்த பூமியில யாராலும் அழிக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, உங்கள் மேல் அவர் பேசின வார்த்தைகளை யாராலும் அழிக்க முடியாது. உங்களை குறித்து அவர் சொன்ன காரியங்களை யாராலும் அழிக்க முடியாது. சர்வத்தையும் காத்து நடத்துகிறவர். ஒருவேளை யோசிக்கலாம், என் வாழ்க்கை வாக்குத்தத்தத்துக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தை மதிப்பிட வேண்டாம். நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் ஆராதிக்கிற பரிசுத்த தேவனை மதிப்பிட வேண்டாம். ஒரே ராத்திரியில உன் வாழ்க்கையை உயர்த்த, ஒரே நாளில் உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்த, ஒரே நாளில் கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய அவராலே முடியும். அநேக நாட்களுக்கு முன்பு ஒரு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர், ஒரு பல்கலைக்கழகத்திலே படிப்பிக்கிற ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை அழைத்துக் கொண்டு ஜான் வெஸ்லி அவருடைய வீட்டிற்கு ஒரு சுற்றுலா போல சென்றார்களாம். அந்த ஜான் வெஸ்லி அவருடைய வீட்டிலே போகிற பொழுது அவருடைய படுக்கை அறைக்கு பக்கத்தில் இருக்கிற கம்பளத்திலே அவர் தினமும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளுகிற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்திலே அவர் முழங்கால் போட்டு போட்டு அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிற அந்த இடத்துல அவருடைய முழங்காலுடைய தடங்கள் பதிந்து போய் இருந்ததாம். அப்பொழுது அதுல வந்த ஒரு வாலிபன் தன்னுடைய ஆசிரியரை பார்த்து கேட்டாராம், ஆசிரியரே, இந்த இடத்துல காணப்படுகிற இந்த தடம் எதை காண்பிக்கிறது, என்ன இரண்டு தடங்களா இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொன்னாராம், இதுதான் தேவனுடைய மனுஷன் ஒவ்வொரு நாளிலும் வானத்தை பூமியை படைத்த தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எழுப்புதலை தாரும் என்று சொல்லி ஜெபித்த இடம் என்று சொல்லி. அந்த சுற்றுலா நிறைவடைந்து எல்லாரும் வீடுகளுக்கு செல்லுகிற பொழுது, எல்லாரும் அந்த பஸ் வண்டிக்கு செல்லுகிற பொழுது ஒரே ஒரு வாலிபனை காணவில்லை. எல்லாரும் தேடினார்கள், இவனை காணவில்லை என்று சொல்லி. திடீரென்று சொல்லி அந்த ஆசிரியர் என்ன செய்தார், ஜான் வெஸ்லி ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு போகிற பொழுது அந்த வாலிபன் அதே இடத்துல முழங்கால் படியிட்டு ஒரு ஜெபத்தை மீண்டும் மீண்டும் சொன்னான், ஆண்டவரே மீண்டும் என்னில் அதை செய்யும். Lord, do it again in me. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த இலங்கையில் போதகர் ராஜேந்திரத்தை கொண்டு செய்தது, போல் சற்குணமையாவை கொண்டு செய்தது, இன்னும் அநேக காரியங்களை கொண்டு செய்தது. Lord, do it again in me. என்னுடைய வாழ்க்கையில் இந்த மறுரூபத்தை செய்யும், கிறிஸ்துவுக்குள்ளே செய்த மறுரூபத்தை என்னிலே செய்யும். உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த ஜெபத்தை மீண்டும் மீண்டும் செய்த அந்த வாலிபன் யார் தெரியுமா? தேசம் முழுவதும் அறிந்திருந்த தேவனுடைய தாசனாகிய பில்லிகிராம். அவர் மிகவும் சிறிய வயதில் இந்த ஜெபத்தை ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏறெடுத்து, கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு செவி கொடுத்து அந்த ஜெபத்தை பிற்காலங்களிலே தேசம் முழுவதிலும் அறியத்தக்க ஊழியக்காரனாய் மாற்றினார்.
உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவரோட செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடங்களும் ஒரு நாள் வீணாய் போகாது, ஒரு நாள் வீணாய் போகாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஒரு நாள் வீணாய் போவதில்லை. உன் ஜெபம் என்று சொல்லுகிறோம், ஒரு நாளும் வீண் போகாது. நீ செய்யும் ஊழியம், நீ செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது. இருக்கிற ஸ்தலங்கள்ல இருந்து அப்படியே சொல்லலாமா, லார்ட் டு இட் அகைன் இன் மீ. ஆண்டவரே மீண்டும் என்னில் செய்வீராக. ஆண்டவரே அந்த எழுப்புதலை மீண்டும் என் வாழ்க்கையில செய்வீராக. ஸ்காட்லாந்துல செய்த எழுப்புதலை லார்ட் டு இட் அகைன் இன் மீ வாழ்க்கையில மீண்டும் செய்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு தெருக்களில் ஆண்டவரே செய்த அந்த எழுப்புதலின் வல்லமைய, அசுசா தெருவின் எழுப்புதல் என்று சொல்லி ஒரு எழுப்புதலின் சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் வாழுகிற பட்டணத்தில் என்னை எழுப்புதலின் பாத்திரமாய், எழுப்புதலின் காரணராய் ஆண்டவரே மேக் மீ a spark for the revival. என்னை எழுப்புதலின் அக்கினி பொறியாய் மாற்றுவீராக. Make me a fire for the revival. என்னை இந்த எழுப்புதலின் அக்கினியாய் மாற்றுவீராக. சொல்ல சொல்ல சூழ்நிலைகள் மாறுகிறது. இன்னும் சத்தங்களை உயர்த்தி சொல்லுங்க. யாரும் அலட்சியமாய் எண்ணி விடாதீர்கள். உங்கள் ஜெபங்கள் அப்பா கவனிக்கிறார். உங்கள் ஜெபங்கள் அப்பா கவனிக்கிறார். உடைந்து போன இருதயத்தோடு இந்த வார்த்தையை சொல்லலாம். நொறுங்கின ஆவியோடு உங்களுடைய இந்த வார்த்தையை சொல்லலாம். ஆனால் உன் வாயிலிருந்து பிறக்கிற சத்தம் பரலோகத்தில் கூப்பிடுகிற இந்த சத்தம் பரலோகத்தில் இருக்கிறவரை தட்டி எழுப்பும். பரலோகத்தில் இருக்கிறவரை பின்னிட்டு பார்க்க பண்ணும். பரலோகத்தில் ஒருவர் எங்களுக்காய் ராஜாவாய் இருக்கிறாரே, சர்வ வல்லமை உடையவராய் இருக்கிறாரே, அவருடைய கண்களை நம்மேல நோக்கமாய் வைக்க. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. கடைசி ஒரு தடவை அல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, எல்லா துதிகன மகிமைக்கே செலுத்துகிறோம், எல்லா துதிகன மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். ராஜா, நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களுடைய பலமோ எங்களுடைய பராக்கிரமமோ அல்ல, தேவனுடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று வார்த்தை சொல்லுகிறதே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாததாக இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கொண்டு பேசுவீராக. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தையும் ஆண்டவரே உமக்கு சித்தமான நன்மையும் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவீராக. எல்லா துதிகனமையுமே உங்களுக்கு செலுத்துகிறோம். ஜீவிக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிற ஸ்தலங்கள்ல டிரான்ஸ்லேஷன் போகுமா பாஸ்டர்? பாஸ்டர். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை மீண்டும் நாம் ஜீவிக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். යේසුස්ගේ නාමයෙන් මම ඔබට සුබ පතනවා. යේසුස් ජීවමානයි කියනා වූ සභාව මගින් சிறிது நேரம் ஆராதிக்க கர்த்தர் ஒரு கிருபை பாராட்டினார். අපි හොඳට නමස්කාර කරන පිණිස ස්වාමීන් වහන්සේ කරුණාව අපිට ලබා දුන්නා. இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்ம இணைத்திருக்கிறதற்கு, கர்த்தர் நம்ம மேல இந்த பாரத்தை போட்டிருக்கிறதற்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். අර දවසේදී ස්වාමීන් වහන්සේ අපිව එක්සිට් කරලා තියෙන්නට, අපිව ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේ එකතු කරලා තියන්නට අරමුණක් උන්වහන්සේ තබා තිබෙනවා. கர்த்தருடைய வார்த்தை அழகாய் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நமக்குள்ளே விருப்பங்களையும் நோக்கங்களையும் போடுகிறவர் கர்த்தர் என்று சொல்லி. උන්වහන්සේගේ වචනේ කියනවා අප තුල ඇවිල්ලා ආශාව දමන්නේ ස්වාමීන් වහන්සේ කියලා. அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள்ல நீங்கள் எந்தெந்த பிரச்சனைகளை அல்லது எந்தெந்த சூழ்நிலைகளை அல்லது எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருந்தாலும் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். මා මේ වෙලාවේදී ඔබ මොන වාතාවරණයක සිටියත්, මොන තැනක ඔබ සිටියත්, මා ඔබට පවසන්නම් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අනුව ඔබ මඟ පෙන්වනු ලබනවා කියලා.
இந்த நாள்ல சீக்கிரமாய் ஒரு தியானத்தினுடைய வசனத்தை பார்த்து நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தை கூட உங்களோடு பேசுவாராக. சில ஆவிக்குரிய ரகசியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. අපි ඉක්මනින් වචනයට ගමන් කරමු. මේ වචනය තුළින් ස්වාමීන් වහන්සේ ආත්මික රහස් සහ ඔබ සමග උන්වහන්සේ කතා කරන සේක්වා. உபவாசமும் ஜெபமும் தருகிற விடுதலை என்கின்ற தலைப்பிலே இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் யோவான் 8வது அதிகாரத்திலே 36வது வசனத்தை இந்த நாளிலே நான் வாசித்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் ஆரம்பிக்கிறேன். අපි නිරහාරය සහ යාඥාව කියන මාතෘකාව යටතේ බලන්න යනවා. ඒ පාදක කොටගෙන සුද්ධ යොහන් පොතේ 8වෙනි පරිච්ඡේදයේ 26වෙනි පදය අපි කියවා බලමු. கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை தம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு தருகிறார். ඉතින් වචනේ කියනවා පුත්‍රයාණන් නුඹලාව නිදහස් කළොත් සැබවින්ම නුඹලා නිදහස් වන්නෝ යයි නුඹලාට කියමි කියලා උන්වහන්සේ වචනේ මේ ස්ථානයේ පවසනවා. பரிசுத்த வேதாகமத்திலே 3 இடங்களிலே கர்த்தர் விடுதலைக்குரிய காரியங்களை யார் மூலமாய் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். முதலாவது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லுகிறார். அதே போல கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி 3 இடங்களிலே ஆண்டவர் விடுதலைக்குரிய சில காரியங்களை நமக்கு காண்பித்து தருகிறார். නිදහස පිළිබඳව ස්ථාන තුනකදී පෙන්නනවා. එකක් සත්‍යතාවයෙන් නුඹලා නිදහස් කරයි, එක පුත්‍රයාණන් නුඹව නිදහස් කරන කල මම නිදහස් කරනවා කියන එක, අනිත් එක සුදාත්මයාණන් පැමිණෙන කල නුඹලා නිදහස් වන්නෝය කියලා. இப்படிப்பட்ட விடுதலையை தனக்குள்ளே வைத்திருந்த தம்முடைய ஜனங்களாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்த மத்தேயு 28வது அதிகாரத்திலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மார்க் 9வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனத்துல ஒரு காரியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் அழகாய் கற்பிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඇවිල්ලා නුඹලා මතේ පොතේ කියන නුඹලා ගොස් සියලු දෙනාටම සුභාරංචිය පවසන්න, මෙසේ නිදහස දෙන තැනන් වහන්සේ, මෙසේ පුත්‍රයාණන් නිදහස් කරන තැනන් වහන්සේ මාර්ක් පොතේ කියනවා නුඹලා යාඥාවෙන් සහ නිරහාරයෙන් සිටින්න කියලා. இந்த இடத்திலே அந்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். மார்க் 9வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்று சொல்லி இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. වචනේ මාර්ක් සුභාරංචියේ 9වෙනි පරිච්ඡේදයේ 29වෙනි පදේ කියනවා උන්වහන්සේද යාඥාවෙන් වෙස මෙන්න ආකාරයකින් මේ ජාතිය දුරු කරාට නුඹලාට නුපුළුවනයි උන්වහන්සේ කීසේක. இந்த இடத்துல இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை சுருக்கமாய் நான் சொல்லி விளங்கப்படுத்தி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எதிர்க்கிற 2 வகையான பிசாசுகளுடைய காரியங்களுக்கு விரோதமாய் நாம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசம் இருந்து நாம் எப்படிப்பட்ட ஆவிகளை துரத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 2 காரியங்களை காண்பிக்கிறார். அதைத்தான் இந்த நாளில் உங்களோடு நான் சீக்கிரமாய் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறேன். ඉතා කෙටියෙන් මම ඔබට පැහැදිලි කරන්න කැමති අපේ ජීවිතය තුළ ක්‍රියා කරන විශේෂ බලවේග දෙකක් අපි කොහොමද නිරහාරය සහ යාඥාව තුලින් ජය ගන්නේ කියලා. நான் முன்பு சொன்னேன், இந்த செய்தியினுடைய தலைப்பு அல்லது இந்த தியானத்தினுடைய தலைப்பு உபவாசமும் ஜெபமும் தருகிற விடுதலை என்று சொல்லி. காரணம், வேதத்திலே கர்த்தர் சில காரியங்களை ஒன்றாய் இணைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம், கிருபையோடு சேர்த்து சத்தியத்தை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அதே போல இந்த இடத்துல சொல்லுகிறார், நம்முடைய உபவாசம் வெறும் உபவாசமா இராதபடிக்கு உபவாசத்தோடு கர்த்தர் ஜெபத்தையும் சேர்த்து இணைத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මම ඉස්සෙල්ලා කිව්ව මාතෘකාවට අනුව නිරහාරය සහ යාඥාව දෙන නිදහස කියනා ඔය මාතෘකාවට අනුව දේව වචනය තුළදී ස්වාමීන් වහන්සේ කරුණාව සමග උන්වහන්සේ නිදහස එක්කලා, ඒ වගේම තමයි මේ ස්ථානය තුළදී යාඥාව නිරහාරය සමග උන්වහන්සේ යාඥාව එක්කොට තබනවා.
இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே போய் அவர் மறுரூபமாகி அவர் என்ன செய்கிறார், தம்முடைய குறிப்பிட்ட சில சீஷர்களோடு போய் அந்த மலையிலிருந்து இறங்கி வருகிற பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. எப்படி என்று சொன்னால், சந்திர ரோகி என்று சொல்லப்படுகிற ஒரு நோயை குறித்து மத்தேயு சொல்லுகிறது. இந்த மார்க்குகளை பார்க்கிற பொழுது பிசாசு பிடித்தவன் என்று காண்பிக்கப்படுகிற ஒரு வாலிபனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களிடத்திலே அவனை குணப்படுத்தும்படியாய், அந்த பிசாசை துரத்தும்படியாய் கொண்டு வருகிறார்கள். ඒ ස්වාමීන් වහන්සේ අන්වැසක් වෙන්නට කන්දකට ගියා තමන් ගෝලයන් එක්ක. ඉතින් ඒ සිදුවීම වෙලා උන්වහන්සේ නැවත කන්ද පාමුලට එනකොට මතේයු සුභාරංචිය කියනවා මීමස්ම රෝගයක් කියලා. නමුත් මෙතන මාක් තියෙනෙත් මීමස් රෝගයක් කියලා. නමුත් දමිළ බයිබලේ තියෙනවා යක්ෂයා දරුවෙක්ව ගෝලයන් ළඟට ගෙන එනවා යක්ෂයා දුරු කරන පිණිස. ஆனால் அவர்களால், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவர்களால் அந்த பிசாசை அல்லது அந்த நோயை துரத்தி விட கூடாமல் போய்விட்டது. அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனித்திருக்கிற பொழுது அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இயேசுவே, எங்களுடைய போதகரே ரபி, இந்த பிசாசை ஏன் எங்களால் துரத்தி விட கூடாமல் போய்விட்டது என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். යක්ෂයන් දුරු කරන්න බැරි වුණා. ඉතින් ස්වාමීන් වහන්සේ තනිව ඉන්නකොට ස්වාමීන් වහන්සේගෙන් අහනවා, රබී ඇයි අපිට මේ යක්ෂයාව දුරු කරගන්න බැරි වුණේ කියලා. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேற எதினாலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லி சொல்லுகிறார். මෙතන වචනයක් කියනවා, කරුණා කරලා මෙතන ඔගොල්ලෝ හොඳට බලන්න, දේව වචනේ නිරහාරය කියන වචනේ නැහැ. ඉතින් උන්වහන්සේ කියනවා යාඥාවෙන් සහ නිරහාරයෙන් මිස වෙන ආකාරයකින් මේ ජාතිය දුරු කරන්නට නුඹලාට නුපුලවනයි කිව්වා. அப்ப பரிசுத்த வேதாகமத்தில் அழகாய் சொல்லப்படுகிற உபவாசத்தினாலும் இந்த நாட்களில் ஜெபத்தினாலும் துரத்தப்பட வேண்டிய பிசாசுகளுடைய வல்லமையை குறித்து தான் இந்த நாள்ல சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். යනවා නිරහාරයෙන් සහ යාඥාවෙන් දුරු කර හැකි ආත්ම පිළිබඳව. நாங்கள் அதைத்தான் இந்த நாள்ல பார்க்க போறோம். எப்படி என்று சொன்னால், இரண்டு வகையான ஆவிகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. ආත්මයන් අපේ ජීවිතය තුළ අද වර්තමානයේ වෙන විට ක්‍රියා කරමින් සිටිනවා. முதலாவது வகையான பிசாசுகள் எப்படி என்று பார்த்தால், நம்மாலே மற்றவர்கள் விடுதலை அடைய முடியாதபடிக்கு நமக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை குறித்து இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து தரப்போகிறார். ඒ කොටස කියන්නේ පළවෙනි යක්ෂ ආත්ම වර්ගය කියන්නේ අප කරන කොටගෙන නිදහස ලබා ගන්නට බැරුව අනිත් අයට බාධාවක්ව පවතින යක්ෂ ආත්මයි. பரிசுத்த வேதாகம் அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இந்த வகை பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று சொல்லி, முதலாவது காரியம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சில ஆவிகள் நம்மிடத்திலிருந்து மற்றவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய முகத்துக்கு எதிராய் போராடுகிற ஆவிகளை நாம் இந்த நாட்களில் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் துரத்த வேண்டும். වචනයේදී කියනවා අපේ යුද්ධය ඇවිල්ලා තියෙන මාංශය සහ රුධිරයත් සමග නොවේයි. අපේ යුද්ධයේ තියෙන අධිපතිකම් පරාක්‍රමධාරීන් මේ අන්ධකාරයේ ලෝක මුලාදෑනින් වලට ස්වර්ගික ස්ථානවල සිටින දුෂ්ට ආත්ම සේනාවන් වලට විරුද්ධව කියලා දේව වචනයේ පැවසුවත් අද වර්තමානයේ වන විට අප කරන කොටගෙන නිදහස ලබා ගන්නට බැරිව, අනෙක් අය නිදහස ලබා ගන්නට බැරිව අපට විරුද්ධව පොරබදින අන්ධකාරයේ ආත්ම අප තුළ ක්‍රියා කරනවා. එය තමයි இப்படிப்பட்ட ஆவிகளுடைய பிடிகள்ல ஜனங்கள் இன்றைக்கு திரும்புகிற பக்கத்தில் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த ஆவிகளிடத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க நாங்கள் போகிற பொழுது இந்த ஆவிகள் முகமுகமாய் நம்மை எதிர்க்கிறது. தானியேல் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், தானியேல் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது பெர்சியாவின் அதிபதி என்று சொல்லப்படுகிற பிசாசானவனுடைய அதிகாரம் என்ன செய்கிறது, தேவனுடைய பதில் வரவிடாதபடிக்கு தேவனுடைய தூதனை முகமுகமாய் எதிர்க்கிறது. இந்த நாள்ல முதலாவது உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் உங்களை முகமுகமாய் எதிர்க்கிற ஆவிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். காரணம், இந்த முகமுகமாய் எதிர்க்கிற ஆவிகள் பல நேரத்திலே நாம் ஊழியம் செய்கிற வட்டாரங்களை பிடித்துக் கொள்ளுகிறது, ஊழியம் செய்கிற இடங்களை பிடித்துக் கொள்ளுகிறது, ஊழியம் செய்கிற ஜனங்களை பிடித்துக் கொள்ளுகிறது. முதலாவது காரியம் சொல்லுகிறேன், உங்களை முகமுகமாய் எதிர்க்கிற அந்த பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகளை உங்களுடைய உபவாசமும் ஜெபமும் துரத்தும்.
මා ඔබට කියන්න කැමති අපිට මුහුණට මුහුණලා මෙසේ ආත්ම ගණනාවක් අපත් සමග සටන් කරනවා. ඔබට කියන්න පුළුවන් දානියෙල් යාඥා කරනකොට දවස් 20ගේ පර්ෂේ රාජ්‍යයේ ඇවිල්ලා ඒ අධිපතියා දාවිත් විරුද්ධ දානියෙල්ට යුද්ධ කළා වූ ඒ දූතයා සමග මුහුණට මුහුණලා සටන් කරා. ඉතින් මෙසේ අපිටත් මුහුණට මුහුණලා සටන් කරන්නා මෙවැනි ආත්ම යාඥාවෙන් සහ නිර්හාරයෙන් අපි ජය ගන්නට යනවා. அதே போல பார்க்கிறோம் இந்த மார்க் 9வது அதிகாரம் 29வது வசனத்திலும் அதே போல மத்தேயு 17வது அதிகாரத்திலையும் ஆண்டவர் எதிராய் நிற்கிற ஆவிகளை மாத்திரம் இந்த இடத்துல காண்பிக்கவில்லை, நம்மோடு நிற்கிற சில ஆவிகளையும் அழகாய் காண்பித்து கொடுக்கிறார். 29 23 අපි බැලුවා වගේම ශුද්ධ වූ මත්තේයු 17 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා ඒ අපිට මුහුණ මුහුණලා සටන් කරනවා පමණක් නෙවෙයි අපිත් සමගම සිටිනා වූ ආත්ම පිළිබඳවත් කියනවා. ஒருவேளை யோசிக்கலாம், நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில எப்படி பிசாசு இருக்க முடியும், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் பவுல் அழகாய் சொல்லுகிறார், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் மேன்மைப்படுத்தாதபடிக்கு, மேன்மையை காண்பிக்காதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை குத்துகிற அல்லது அது என்னை கொட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பலவீனத்தை பவுல் அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். ස්ථානයේදී අපි හිතන්නට පුළුවන් මම බෞතිස්ම කරලා තියෙනවා, වතුරෙන් බෞතිස්ම කරලා තියෙනවා, සුද්ධාත්මය ලබාගෙන තියෙනවා, මා තුළ කොහොමද මෙවැනි ආත්ම ක්‍රියා කරන්නේ කියලා මම ඔබට උදාහරණයක් කියන්න කැමතියි. 2 කොරින්ති 12 7 වෙනි පදයේ කියනවා මා තුළ සිට මට අනින මට කටුවක් තියෙනවා. ඒ කටුව තමයි යක්ෂයාගේ විරුද්ධවාදීකම නැමැති කටුව. ඉතින් පෞල්තුමා කියනවා මට කටුවක් තියෙනවා, මට දුර්වලතාවයක් තියෙනවා කියලා. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் 2 பிசாசுகளை இந்த இடத்துல சீஷர்களுக்கு அடையாளம் காண்பிக்கிறார். ஒன்று, அந்த வாலிபனுக்குள்ள இருந்து சீஷர்களுடைய வாழ்க்கையை எதிர்த்த ஒரு ஆவி. இரண்டாவது காரியம் மிகவும், இரண்டாவது சொல்லப்படுகிற இந்த ஆவிதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த நாட்களில் துரத்த வேண்டிய மிகவும் பொல்லாத ஒரு அசுத்தாவினுடைய கிரியைகள். காரணம் நான் சொல்லுகிறேன். முதலாவது நான் சொன்னேன், நம்மிடத்திலிருந்து மற்றவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு எதிர்க்கிற ஆவிகள். பல நேரத்தில் இந்த ஆவிகள் நம்முடைய ஜபத்தினால் உபவாசம் இல்லாமலே பல சபைகள் அசுத்தாவிகள் துரத்தப்படுகிறது. ஆனால் 2வது இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான் இந்த பிசாசை உங்களால் திருத்த கூடாமல் போனது என்று சொல்லி 2வது வசனமாக அல்லது 2வது காரியமாக நான் காண்பிக்கிற காரியம், நம்மிலே விடுதலையை பெற விடாதபடிக்கு தடுக்கிற அசுத்தாவிகளை உபவாசமும் ஜெபமும் உடைக்க வேண்டும், துரத்த வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 9 වෙනි පරිච්ඡේදයේ මේ ළමයා කරනකොටගෙන ගෝලයන් තුලට ඒ කිය ළමයා කරනකොටගෙන ගෝලයන් තුලට පැමිණියා වූ ඒ ආත්මය ඔවුන්ට නිදහසක් දෙන්නට බැරි වුණා. ඔවුන්ව ඇවිල්ලා දුරු කරන්නට බැරි වුණා. සමහර වෙලාවට දේව සභාවන් වල මෙවැනි ආත්ම යාඥා කරද්දීම දුරු වෙන්න පුළුවන්. නමුත් අද දවසේදී දෙවෙනි එක මම කියන්නට කැමතියි, අපත් සමග සිට අවිශ්වාසය තුල ක්‍රියා කරන්නා වූ දෙවියන් වහන්සේ පිළිබඳව අවිශ්වාස සහිතව ක්‍රියා කරන්නා වූ බොහෝ ආත්ම පවතිනවා. நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துரத்த வேண்டிய 2 காரியங்கள் ஆரம்பத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது காரியம், நம்மை முகத்துக்கு முகமாய் எதிர்க்கிற கோலியாத்தை போல கிரியை செய்கிற அசுத்தாவிகள். பல நேரத்தில் இந்த கோலியாத்தை ஜெயிக்க ஆண்டவர் அநேக நேரத்திலே பலன் தருகிறார். ஆனால் நம்முடைய பக்கத்திலே நிற்கிற சவுளை போல நம்மை தொல்லைப்படுத்துகிற ஆவிகள் பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை சுற்றி கொண்டிருக்கிறது. பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு என்ன பைத்தியமா, அல்லது ஆண்டவரே நீர் ஏன் மரணத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. பேதுருவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி. காரணம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விரும்பியோ விரும்பாமலோ உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற காரியம் பயம் என்கின்ற அசுத்தாவினுடைய வல்லமை, அவிசுவாசம் என்கின்ற அசுத்தாவினுடைய வல்லமை, தேவனுடைய சித்தத்தை கேட்க விடாத அசுத்தாவின் வல்லமை. பல நேரத்தில் இது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அளவிலே நமக்கு தெரியாது. ஆனால் வானத்தில் இருந்து அக்கினி இறக்கின எலியா
சூறை செடிக்கு கீழே அவன் போய் படுத்துக் கொள்ளுகிறான். காரணம் அதைரியம் என்கின்ற பிசாசனுடைய பலவீனத்தின் காரியம். அதனால உங்களை பார்த்து சொல்லுகிறேன், முகத்துக்கு முகமாய் இதை எதிர்க்கிற அசுத்தாவிகளை உங்களுடைய உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் துரத்துங்கள். இரண்டாவது காரியம், ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னை பலவீனப்படுத்துகிற பிசாசினுடைய தூதனை போல இருக்கிற அந்த காரியங்கள் ஏதோ இந்த 21 நாட்கள் ஆண்டவரே அவைகளில் இருந்து என்னை விடுதலையாக்குவீராக என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். කියනවා කාරණා දෙකක් පිළිබඳව. පළවෙනි එක තමයි මුහුණට මුහුණලා මාත් සමග සටන් කරන්නා වූ ඒ අශුද්ධාත්ම. ඒ වගේම තමයි මා තුල සිට සටන් කරන්නා වූ අශුද්ධාත්ම. පේත්‍ර ස්වාමීන් වහන්සේට කිව්වා, "යේසුනේ කොහොමද ඔබ වහන්සේ මරණය තුලට යන්නේ? කොහොමද ඔබ වහන්සේව වුන් මරන්නේ කියලා." නමුත් උන්වහන්සේ කිව්වා, "මාගේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න නොදී අවිශ්වාසය, බය ගෙනෙන්නා වූ යක්ෂයා අහකට පළ කියලා පේත්‍රස්ට තරවටු කරා." ඒ වගේම තමයි අපේ ජීවිතය තුල දේව කැමැත්ත, අවිශ්වාසකම, දෙවියන් වහන්සේ අප තුල ක්‍රියා කරන්න කැමති කියන දේ අපිට පෙනෙන්න නොදී අප තුලම ක්‍රියා කරන්නා වූ ආත්ම බොහෝ ලෙස ක්‍රියා කරනවා. මේ දවස් 21 තුල ස්වාමින් වහන්සේ ඒ ආත්ම අපෙන් සම්පූර්ණයෙන්ම පහ කරන්නට බලවත්. அதே போல பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியா என்கிற பட்டணத்துக்குள்ளாய் போகிற பொழுது அந்த ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறார்கள். நீர் இந்த இடத்திலே வர வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எலியா செய்ததை போல நாங்கள் வானத்தில் இருந்து அக்கினி இறக்கி போடலாமா என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நடந்தவர்கள், அவரோடு புசித்தவர்கள், அவரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை நன்மையும் பெற்றுக்கொண்டவர்கள், அவர்களோடு சேர்ந்திருந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை திரும்பி பார்த்து கேட்கிறார், நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிராக இருக்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளை கர்த்தர் துரத்துகிறார். ஆனால் இரண்டாவது காரியம், அவ்விசுவாசம் என்கின்ற ஆவி, கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவி, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விடாத ஆவி, இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவாராக. அதே போல ஒரு வசனத்தையும் நான் இன்னும் அதிகமாய் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, பவுலும் பர்னபாவும் இன்னும் அநேக ஜனங்கள் உபவாசித்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்காய் பவுலையும் பர்னபாவையும் அனுப்பும்படியாய். யோசித்து பாருங்கள், ஒருவேளை அவர்கள் அன்றைக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்காமல் இருந்தால், நான் ஊழியம் செய்கிறேன் தானே, கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்கிறேன் தானே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது தானே என்று சொல்லி ஒரு சுய திருப்தியினுடைய எல்லைகளுக்குள்ளேயே ஊழியம் அடங்கி போயிருக்கும். ஆனால் எப்பொழுது அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்களோ, கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி, கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி அவருடைய சித்தத்தின் எல்லைக்குள்ள கொண்டு வருகிறார். அதனால மீண்டும் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், அதை தொகுத்து அந்த சகோதரியை சொல்லும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பாய், 2 காரியங்கள், 2 வகையான ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடுகிறது. ஒன்று நம்முடைய முகத்துக்கு விரோதமாய் இருந்து போராடுகிற ஆவிகள். ஆனால் இவைகள் பல நேரத்தில் பாரதூரமானவைகள் அல்ல. ஆனால் நான் இரண்டாவதாய் காண்பித்து கொடுத்தவைகளை சற்று இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். கோபம் என்கின்ற ஒரு அசுத்தாவி, இச்சை என்கின்ற ஒரு அசுத்தாவி, நம்முடைய சிந்தனையின் போர்க்களத்திலே நாம் எந்தெந்த காரியங்களிலே பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, சில பேருடைய வாழ்க்கையிலே ஆத்தும பிணைப்பு என்கின்ற அசுத்தாவி, பழைய உடன்படிக்கைகள் என்கின்ற அசுத்தாவி, இப்படிப்பட்டவைகள் நமக்கு தெரியாதபடி நம்முடைய வாழ்க்கைகளோடு ஒட்டி இணைந்து கொள்ளும், நம்முடைய வாழ்க்கையோடு அது சங்கமித்து விடும். பல நேரத்தில் ஊழியத்தினுடைய அடுத்த எல்லைக்குள்ள போக விரும்பாது. கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருப்பார், ஆனால் அதை செய்ய விடாதபடிக்கு பல நேரத்தில் தடுத்து 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 நம்முடைய ஓட்டத்தை வீணாக்குகிற, கர்த்தருடைய நோக்கத்தை வீணாக்கும்படியாய் சில ஆவிகள் இருக்கிறது. இந்த 21 நாட்களில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த 21 நாட்களில் கர்த்தர் அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி பாதுகாக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? පේත්‍රස් විශේෂයෙන් සමාරිය ඒ වෙලාවේදී ඒ ස්වාමින් වහන්සේ ගෝලයන් අහනවා, ස්වාමින් වහන්සේ අපි ඇවිල්ලා මේ ස්ථානෙට යා යුතුද කියලා. නමුත් ස්වාමින් වහන්සේ ඔවුන් දිහා බලලා කියනවා, නුඹලා කවර ආත්මයෙන් යුතු අයද කියලා උන්වහන්සේ කියනවා. ඉතින් අපට මුහුණට මුහුණලා ඒ ක්‍රියා කරන්නා වූ ආත්ම දිස අපි බලනකොට ක්‍රියාපොතේදී පෞල්තුමා කියන පෞල්තුමා සහ බර්නබාස් ඇවිල්ලා සේවය කරන්න පටන් ගන්නකොට ඒගොල්ලෝ යක්ෂයන් දුරු කරා, ඒගොල්ලෝ දේශනා කරා, උන්වහන්සේගේ නාමය මහිමයට කරා. නමුත් උන්වහන්සේ කිව්වා, මම නුඹලාව යවනවා මනුෂ්‍යයන්ව ගෝලයන් කරන පිණිස, දේශයන් ගානට යනවා, මාගේ නාමය මහිමයට පත් කරන පිණිස නුඹලා යවනවා. ඔවුන් එක සීමාවක කොටු වුණේ නැහැ. නමුත් අද දවසේදී අපිටත් තියෙනවා කෝපය සහ තෘෂ්ණාව, ක්‍රෝධය, වෛරය, මෙවැනි ආත්ම අප තුළ ක්‍රියා කරනවා. අපිට බෑ, පරම්පරාගත ශාප අපිට තියෙනවා. ඒවායින් එළියට එන්නට බෑ. අපේ සේවාවන් තුළ ඉදිරියට යන්න බෑ. ඊළඟ තත්ත්වයට යන්න බෑ. ඊළඟ පිය
කෙලවරට යන්න බැරිව යක්ෂයා විසින් අපිව අල්ලාගෙන තියෙනවා. ඉතින් මේ දවස් 21ක නිර්ආහාරය තුල මා විශ්වාස කරනවා ස්වාමින් වහන්සේ ඔබට සම්පූර්ණ නිදහස ලබා දෙයි කියලා. එවැනි ආත්ම අප තුල ඉඳලා ක්‍රියා කරන්නා වූ ආත්ම මැඩ පවත්වන්න ඒවායින් ජය ගන්නට ස්වාමින් වහන්සේ අපට උපකාර කරයි කියලා මා සිතනවා. அதே போல உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் கர்த்தர் தருகிற அநேக ஆசீர்வாதங்களில் இரண்டே இரண்டு காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது காரியம், உங்களுடைய உபவாசமும் ஜெபமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சோதனையில மகாபெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நீங்கள் இருக்கிற உபவாசம் முதலாவது காரியம் உங்களுடைய வாழ்க்கையில மகாபெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது. මා ඔබට කියන්නට කැමති නිරහාරය සහ මේ යාඥාව තුලින් ස්වාමින් වහන්සේ අපට ලබා දෙන්නා වූ ආශිර්වාද පිළිබඳව නිරහාරය සහ යාඥාව තුලින් යේසුස් වහන්සේ කොච්චර පීඩා ලැබුවද ඒ වාගේ අවසානයේ මහත් වූ ජයක් උන්වහන්සේ ලැබුවා. ඒ ජය අද ඔබේ ජීවිතය තුළටත් උන්වහන්සේ ගෙන එන්න සූදානම්. அதே போல சீக்கிரமாய் சொல்லுகிறேன், இரண்டாவது ஆசீர்வாதத்தை, உபவாசமும் ஜெபமும் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதிலே பிரித்து நடக்கிற வாழ்க்கையை கர்த்தர் இந்த 21 நாள்ல மறுரூபப்படுத்தி உங்களை பிரித்தெடுக்க போகிறார். ஒருவேளை சில சபைகள்ல இருக்கலாம், சில இடங்கள்ல இருக்கலாம், சில நபர்களோடு இருக்கலாம், சில ஸ்தலங்களோடு இருக்கலாம், சில தொழில்களோடு இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த 21 நாள்ல கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்தி எலியாவையும் எலிசாவையும் பிரித்து அந்த அக்கினி சுழல் காற்று வந்தது போல, அந்த அக்கினி ரதம் வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பூமிக்குரிய அநேக காரியங்களை கர்த்தர் பிரித்து பரலோகத்துக்கு அருகிலே இந்த 21 நாள்ல உங்களை கொண்டு போய் சேர்ப்பாராக. වගේම මා ඔබට කියන්න කැමති එලියස් සහ එලීෂා අතරට ගිනි රථය ආවා වගේ ඔබව ස්වාමින් වහන්සේ ස්වරූපය වෙනස් කරමින් ඔබ තුල තිබෙන්නා වූ සෑම පාපිෂ්ඨ දෙයක්ම උන්වහන්සේ ඉවත් කරමින් ඒ ආශිර්වාදයේ ස්වාමින් වහන්සේ ස්වර්ගීක දේ කරා ඔබව ළඟා කරන්නට උන්වහන්සේ සූදානම්. அதனால உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நோட்ஸ் எழுதுகிறவர்கள் அல்லது ஏதாவது குறிப்பெடுத்துக் கொள்கிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்க. 2 வகையான ஆவிகள் நம்மிலிருந்து துரத்தப்பட வேண்டும். ஒன்று, நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகள் நாம் துரத்த வேண்டியது. 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரத்திலே அனுமதி கேட்டு அல்லது அனுமதி கேட்காமல் கிரியை செய்கிற காரியங்கள். மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்முடைய வாய் வழியாய் போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறவைகளே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி. அதே போல கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கும், அவைகளான வேசித்தனம், விபச்சாரம் என்று சொல்லி பெரிய பட்டியலை தருகிறார். பெரிய ஒரு பட்டியலை அன்றைக்கு பவுல் எழுதுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நமக்கு விரோதமாக இருக்கிற பல பிசாசுகளை துரத்தி விட்டோம். ஆனால் அந்த பயம் என்று சொல்லப்படுகிற அந்த ஊழியத்தில் அர்ப்பணிக்காமல் இருக்கிற, அந்த கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தர் விரும்புகிறதை கொடுக்காமல் இருக்கிற அந்த காரியங்கள்ல இருந்து கர்த்தர் இந்த நாளில் உங்களை மறுரூபப்படுத்த போகிறார். இந்த 5வது நாள் மிகவும் ஒரு விசேஷித்த நாளாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு உதவி செய்தவர், ஆசீர்வதித்தவர், 5 கற்களை கொண்டு பெரிய எதிரியை வீழ்த்த செய்தவர், இந்த 5வது நாள் ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ස්වාමී පළවෙනි ඔබට මා කියන්නම් අන්ධකාරයේ ආත්ම අප තුළ ක්‍රියා කරන දෙආකාරයක් තියෙනවා. ඒ තමයි අපට මුහුණට මුහුණලා ක්‍රියා කරන්නා වූ ආත්මය. ඒවා හස්කුස තුළ ක්‍රියා කරන අන්ධකාරයේ බලවේග පරාක්‍රමධාරීන් අධිපතීන්ටත් විරුද්ධව අපි නැගී සිටිය යුතුයි. දෙවෙනි එක තමයි ස්වාමින් වහන්සේ කියනවා අප තුළ ඉඳලා ක්‍රියා කරන්නා වූ කෝපය, වෛශ්‍යාකම, ගලාති 5 වෙනි පරිච්ඡේදයේ කියනවා වෛශ්‍යාකම, කෝපය, ක්‍රෝධය, වෛරය කියලා ලොකු උන්වහන්සේ ලැයිස්තුවක් උන්වහන්සේ අපිට ලබා දෙනවා. ඉතින් අද දවසේදී අපි ඒවා ස්වාමින් වහන්සේ තුලදී අපි ඇවිල්ලා පහ කරන්නට අවශ්‍යයි. මේ 5 වෙනි දවසේ ඇවිල්ලා මහත් වූ බලවත් වූ දවසක්, රොටි 5යි මාළු 2යි ඒ කරුණ කොටගෙන දෙවියන් වහන්සේ බලවත් වූ ආශිර්වාදයක් කරා. ඒ වගේම ගල් 5ක් කරුණ කොටගෙන ලොකු බලවන්තයන් උන්වහන්සේ විනාශ කරා. ඒ වගේ අපේ ජීවිතය තුල තියෙනා අන්ධකාර බලවේග මේ 5 වෙනි දවසේදී ස්වාමින් වහන්සේ විනාශ කරන්නට බලවත්. அதே போல இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை எல்லாருக்கும் சபிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன்.
காரணம் 2 காரியங்கள் சொன்ன 2 அசுத்தாவிகளுடைய கிரியைகளுக்கு விரோதமாய் போராடும்படியாக கர்த்தர் அந்த பலத்தை உங்களுக்கு தருவாராக. ஒருவேளை இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை சூறைச்செடியின் கீழ் அமர்ந்திருக்கிற எலியாவை போல இருக்கலாம், அல்லது சாரிபாத்தினுடைய அந்த விதவினுடைய வீட்டை தேடி நகர்ந்து கொண்டிருக்கிற எலியாவினுடைய வாழ்க்கையை போல இருக்கலாம். நீங்கள் பசியினாலும் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கைக்குரிய தேவைகளினாலும் நீங்கள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாத ஒரு காரியத்தில் இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் இந்த நாள் காலையில் உங்களை நிரப்ப போகிறார். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் மூட போகிறார். தம்முடைய மகிமையின் மேகம் உங்களை மூட போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் மூடி நடத்தினவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாய் செங்கடல் நிற்கிறது. யாத்ராம 14வது அதிகாரம் 16வது 17வது வசனம் சொல்கிறது, முன்பதாய் செங்கடல் இருக்கிறது, பின்பதாய் பார்க்கிற பொழுது எகிப்தியனுடைய படைகள் திரட்டி கொண்டு வருகிறது. முன்பதாய் இருக்கிற செங்கடல் ஆண்டவர் பிளக்க பண்ணினார். உங்களுக்கு முகமுகமாய் இருக்கிற அந்த எல்லா பொல்லாத ஆவிகளுடைய கிரைகளை கர்த்தர் இந்த நாளில் பிளக்க பண்ண போகிறார். பின்பதாய் பார்த்தால் எகிப்திய அடிமைத்தன ஆவிகள் நெருக்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தன ஆவிகளுடைய கிரைகள் நெருக்கலாம். அவைகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடராதபடி கர்த்தர் இந்த நாளில் ஒரு சங்காரத்தை ஏற்படுத்துவாராக. என்னோடு சேர்ந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து சற்று நேரம் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய மகிமை உங்களை மூடத்தக்கதா, கர்த்தருடைய வல்லமை மூடத்தக்கதா, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்கிற ஸ்தலங்களை மூடுகிறது. ரபா கட்டல போஷி அந்தரபா, ரட்சிக்கப்படுகிற வல்லமை 91வது சங்கீதம் அழகாய் சொல்கிறது, என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சில பேருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை காண்பிக்கிறார். எல்லா வியாதிகள் மறைந்து போகிறது, எல்லா தலைவலிகள் மறைந்து போகிறது. வயிற்றுக்குள்ள இருக்கிற பிரட்டல் இல்லாதபடி சரீரத்துக்குள்ள இருக்கிற எல்லா தீமைகள் முன் கோபங்கள் மறைந்து போகிறது. எதை குறித்தும் சரியாய் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு முன்கோபம். இந்த கோபத்தினால் அநேக உறவுகளை நீங்க இழந்து போயிருக்கிறீங்க, அநேக நன்மைகளை இழந்து போயிருக்கிறீங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான சில நிகழ்வுகளை கூட நீங்க இழந்து போயிருக்கிறீங்க. இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேல இறங்கட்டும். அன்றைக்கு பெலிஸ்தர் சிம்சோனை பிடித்து புது கயிற்றினால கட்டின பொழுது கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கின பொழுது நூலிலே நெருப்பிலே பட்ட நூலை போல் அந்த கயிறுகள் உடைந்து போனது, எரிந்து போனது, அந்த காரியங்கள் எல்லாம் கலன்று போனது. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் உங்கள் மேல. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் உங்கள் சரீரத்தை சுற்றிலும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு போதித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, பிணியாளிகளை நோய்ஸ்தர்களை சுகமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை அந்த நாளிலே விளங்கிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக இருக்கிற ஸ்தலங்களில் கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக உங்கள் மேல் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். அபிஷேக நுகத்தடிகளை உடைக்கட்டும். சொல்லுங்க, கர்த்தாவே என்னை அபிஷேகம் பண்ணுங்க என்று சொல்லி ஒரு மெல்லிய எண்ணெயை போல் மிருதுவான ஒரு அபிஷேகம் உங்கள் தலைகளில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய கசப்பான அனுபவங்கள் மாறுகிறது, கசப்பான அனுபவங்கள் மாறுகிறது. அநேக பேரை குறித்த கசப்பு காரணம் நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். இந்த ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத ஒரு சோல் பொண்டேஜ், ஆத்மாவில் ஒரு கட்டை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, ஆத்மாவில் ஒரு கசப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த நாள் அந்த கசப்பின் கிரியைகள் எல்லாம் வெளியேறுவதாக, கசப்பின் கிரியைகள் வெளியேறுவதாக, உங்களை மறைமுகமாய் தாக்குற மந்திர கிரியைகள் வெளியேறுவதாக. இந்த இடத்துல ஒரு சகோதரி இருக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு சகோதரி இருக்கிறீங்க. நீங்க ஊழியம் செய்யும்படியாய் அநேக காரியங்களில் ஈடுபடுறீங்க, ஆனால் அடிக்கடி பலவீனப்பட்டு படுத்துவீங்க. அடிக்கடி ஒரு நிலை தடுமாற்றம், அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஊழியம் செய்கிற எல்லைகளுக்குள்ள ஊடுருவ முடியாதபடிக்கு திங்கட்கிழமையில வல்லமையாய் ஊழியம் செய்து விட்டு வந்தால் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கிறீங்க. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகம் உங்கள் மேல இறங்குகிறது. அந்த மலை பகுதிகளில் கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்குகிறது. உங்களுடைய எல்லைகளை சுற்றிலும் கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்குகிறது. அக்கினி மயமான ரதங்கள் இறங்குகிறது. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இந்த போதகர் ஜெபிக்கிற பொழுது நீர் கிரியை செய்கிறது உண்மையான என் கண்களுக்கு காண்பியும் என்று சொல்லுங்க. அக்கினிமயமான ரதங்களை பார்க்க போறீங்க, அக்கினிமயமான குதிரைகளை பார்க்க போறீங்க. சில பேர் புது பட்டயத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்னும் கேடகத்தை புதுப்பிக்கிறார். விசுவாசம் இடிந்து போன நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின் கேடகத்தை புதுப்பிக்கிறார். கர்த்தர் ஆவியின் பட்டயத்தை புதுப்பிக்கிறார். பல நேரத்தில் உன் பட்டயம் உரையில் இருந்து உருவப்படாதபடிக்கு யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கிறார். பேச வேண்டிய இடத்துல
பேசாதபடி இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த பாவத்துக்கு விரோதமாய் பேசு, அந்த அநியாயத்துக்கு விரோதமாய் பேசு, இந்த பொல்லாத வல்லமைக்கு விரோதமாய் பேசு, அந்த எதிர்ப்பின் ஆவிக்கு விரோதமாய் பேசு. அடக்கி கொள்ளாதே, மௌனமாய் இராதே. உங்களுடைய வாயின் கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, வாயின் தாறு மாறுகள் அறுக்கப்படுகிறது. நான் என்ன பேசுகிறேன் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, எதை கதைக்கிறேன் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் அநேக பேர் பரியாசத்திலையும் துன்மார்க்கத்தனமான வார்த்தைகளையும் உங்களுடைய வாழ்க்கை பிடிபட்டு இருக்கிறது. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் மரணத்தின் வார்த்தைகளை உங்களிலிருந்து பிரித்தெடுக்கிறார். மரணத்தின் கிரைகளை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது, மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. நல்லா கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள விசேஷித்த அபிஷேகம் இறங்குவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை ஏனோ தானோ என்று பேசாதபடி கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடித்து வார்த்தை வாழ்க்கையாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாட்களில் நடத்துகிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அபிஷேக நுகத்தடிகளை உடைக்கட்டும். உங்க அபிஷேக நுகத்தடிகளை உடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரை தொடும்படியாய் செபிக்கிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களை தொடும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஒரு விடுதலையின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் கட்டவிழ்க்கப்படுவதாக. கர்த்தர் ஒருவரோடு இருங்கப்பா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவராயிருந்து நடத்தட்டும். விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவனுடைய மனுஷனை கர்த்தாவே விசேஷித்த வல்லமையினால நடத்துவீராக. நெருங்கி வருகிற பொல்லாத கிரிகைகள், இந்த உலகத்தின் காரியங்கள், ஆசை இச்சைகள் மகனுடைய வாழ்க்கையில கை போடாதபடி மகனை சுற்றிலும் அக்கினி வேலி அடைக்கிறபடினால ஸ்தோத்திரம். மகிமையின் மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் இறங்கி இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாய் மகனுக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த டிரான்ஸ்லேஷன் செய்த சகோதரிய கர்த்தர் பலப்படுத்துகிறபடினால ராபா காலா தூரா காடா போஷி கத்தரபா. காலாட்களோடு ஓடும் பொழுதே சோர்ந்து போனாள், குதிரைகளோடு ஓடுவது எப்படி? நான் உன்னை குதிரைகளோடு ஓடும்படி அல்லவா அழைத்தேன். சகோதரியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், குதிரைகளோடு ஓடுகிற அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். குதிரைகளோடு ஓடுகிற அபிஷேகம் ஒரு மெஷினை போல அநேக காரியங்களை குயிக்கா உங்களுடைய வீட்டில் அநேக காரியங்களை வேலை செய்கிறத நான் பார்க்கிறேன். இதுல என்று சொல்லி அநேக காரியங்கள் வேகமாய் பல காரியங்களை செய்றீங்க. கர்த்தர் குதிரைகளோடு ஓடுகிற அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார். குதிரைகளோடு ஓடுகிற அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார். அன்றைக்கு ஆகாபுக்கு முன்பதாய் எலியா தன்னுடைய இடையை கட்டிக்கொண்டு ஆகாபினுடைய ரதத்துக்கு முன்பதாய் வேகமாய் ஓடி அந்த ஆகாபினுடைய ரதத்தை கடந்தது போல உலகத்தினுடைய ரதத்தை கடக்கிற அபிஷேகம், உலகத்தினுடைய ஓட்டங்களை கடக்கிற அபிஷேகம், அவைகளை தாண்டி புதிய பலத்துக்குள்ள பிரவேசிக்கிற அபிஷேகத்தினால் என் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை கட்டவிழ்த்து ஆசீர்வதிக்கிறார். நன்றி சொல்லுகிறார் ஆண்டவரே. ஊழிய எல்லைகள் விஸ்தாரப்படுகிறபடி நான் ஸ்தோத்திரம். ஒரு சபை ஸ்தாபிக்கப்படவில்லையே, இன்னொரு ஊழியம் ஸ்தாபிக்கப்படவில்லையே, இத்தனை நாட்கள் ஓடியும் பிரயோஜனம் இல்லாதது போல இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷத்தின் கடைசியில புதிய ஒரு துவக்கத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். புதிய ஒரு எல்லைக்குள்ள கொண்டு போகிறார். ஒரு நியூ பிளேஸ், ஒரு நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கை. கர்த்தர் உன்னோடு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். கர்த்தர் உன்னோடு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அன்றைக்கு சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ஒரு மகாபெரிய காரியத்துக்குள்ள வந்தது போல கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அடியேன மனைவிய பிள்ளைகளும் இரத்த கோட்டைக்குள்ள முத்திரிக்கிறோம். இதில் இணைந்திருக்கிறோம் ஒருவருடைய இரத்த கோட்டைக்குள்ள முத்திரிக்கிறோம். கர்த்தர் இன்னும் பயங்கரமும் பலமுமான காரியங்கள் செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உதவி செய்து ஒத்தாசையார்ந்து ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்கிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் இந்த நாள் ஆசீர்வதிங்க. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தவர், 5 கற்களை கொண்டு மகா பெரிய பலவானை ஆண்டவரை முறியடிக்க தாவீதுக்கு பலத்தை சத்துவத்தையும் கொடுத்தவர். இந்த நாளில் இந்த பூமியை எதிர்த்து இந்த பூமிக்கு மேலே வெற்றி பெறுகிற அபிஷேகமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து ரட்சகர் மீட்பருமாகிய நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா எல்லாரும் அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த தேவனுடைய தாசன் சிம்சோன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய ஊழியங்களை வாழ்த்துகிறேன், அவருடைய எதிர்காலங்களை வாழ்த்துகிறேன். அதே போல இணைந்திருந்து பொறுமையாய் இவ்வளவு நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. God bless you.